வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சிஎம் அடிக்கடி சொல்கிறாரில்ல, யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு. நம்ம அப்போ சொல்லுவோம், என்னங்க அது ஆட்சியில் நிறைய குறை இருக்குது, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது, விவசாயிகள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், யாருமே நிம்மதியாக இல்லையே, தினந்தோறும் படுகொலைகள், ஒரே நாளில் 10 கொலைகள்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருமே குறை சொல்ல முடியாத அப்படின்னு சொன்னீங்களே, உயர்நீதிமன்றம் போலீஸ் ராஜ்யமாக நடந்துச்சுல, அடுத்த அட்டாக் செந்தில் பாலாஜி மீதான விசாரணையை தாமதப்படுத்தும் முயற்சியில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். அதாவது தமிழக அரசுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுங்களா? 2000 பேரை வழக்கில் சேர்க்குறீங்களே, அப்போ அமைச்சர் வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த அமைச்சருடைய இந்த பிரச்சனை முடியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! என்னங்க நீங்கள் தியாகின்னு சொன்ன ஒருத்தருக்காக இந்த அளவுக்கு தமிழக அரசு இறங்கி போகுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது சார். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம், மோடி நீதிமன்றத்தை மதிப்பதில்லை. நீங்கள் பெருசாக மதிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு என்ன பதில்? உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன கேட்குறாங்க? பணப்பட்டுவாடா ஊழல் வழக்குகளில் வேலைக்கு பெற லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் சுமார் 2000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணையை தாமதப்படுத்த தமிழக அரசு முயற்சிப்பதாக உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை கருத்து தெரிவித்தது. அமைச்சரின் வாழ்நாள் முழுவதும் இந்த விசாரணை முடிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே அரசின் முயற்சியாக தெரிகிறது. இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்ன வேணும்? டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் ஏன் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு பதியலன்னு கேட்டால் 1 வாரம் டைம் கேட்குறீங்க. அடுத்து வரும்போது வழக்கறிஞர் லீவுங்கிறீங்க. இது வரைக்கும் பதியலை. அப்போ எவ்வளவு திறமையாக கையில் ஊற்றிட்டு இருக்கீங்க. அப்படி இங்கே கோரிக்கையாக கொள்ளடிப்பீங்க. உங்கள் அரசாங்கம் இருந்தால் அந்த அமைச்சரை காப்பாற்றும். என்ன கொடுமைங்க. அப்புறம் ஈடி மாதிரி அமைப்பு தான் வரும். உங்களுக்கு அடாவடி நீங்கள் பண்ணிங்கன்னா அடாவடியான அமைப்பு தான் உங்களுக்கு வரும். வேறு என்ன பண்ணுறது? இன்னொன்று, நீதிபதி சூரியகாந்த் மற்றும் ஜாய் மால்யா டாக்ஸி ஆகியோர் இந்த அமர்வு இன்னொன்று கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழைகள். அதாவது என்னென்னா இன்னொன்று கேட்குறாங்க. அதாவது 5000, 1000, 1 லட்சம், 2 லட்சம் பணம் கொடுக்க வற்புறுத்திய ஏழைகள் அமைச்சரின் முழு வாழ்நாளிலும் விசாரணை ஒருபோதும் முடியாதபடி அவர்கள் மீது வழக்கு தொடர நீங்கள் ஏன் ஆர்வம் காட்டுகிறீர்கள்? அதாவது உங்கள் செயல்முறை லஞ்சம் கொடுப்பவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை தனது மகனுக்கு வேலை கொடுக்க முயற்சிக்கும் ஒருவர் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து எல்லாரையும் நீங்கள் குற்றவாளியாக்குறீங்க. அது செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் தப்பிக்கணுங்கிறதுக்காக 2000 பேரை சேர்க்கறது. ஏன்னா லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். கொஞ்சம் மனசாட்சி இல்லைங்க? கொடுப்பது குற்றம், கரெக்டுங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையில் அவங்க கொடுக்குறாங்க? டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு நடத்துனீங்க, என்ன லட்சணத்தில் நடக்குதுங்கிறதும் ஊரே சந்தி சிரிக்குது. கொஞ்சம் இப்போ அவருடைய நிலைமையெல்லாம் என்ன? அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் வந்தால் பண்ணுறேங்கிறாரு. நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டீங்க. அப்போ வந்து அதாவது குரூப் 4 யார் எழுதுவா? அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? இந்த பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜிங்கிற ஒருவருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த சட்டத்தை ஏமாற்ற முயற்சிக்கிறீங்க? அதாவது செந்தில் பாலாஜி மேலே ஒரு 20 வழக்கு இருக்குதுன்னா இப்போ எப்படி என்ன பண்ணணும்? இப்போ வந்து டிரான்ஸ்ஃபருக்கு இதேமாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது கம்மியானதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு நிறைய பேர் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது ஒரு கேஸ். டிரான்ஸ்ஃபர்னால் ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க, அது தனி கேஸ். இந்த 50 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிகபட்சம். இந்த கேஸ் தனியாக நடந்ததுன்னா இதில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இன்னொன்று 50 பேருங்கும்போது சீக்கிரம் வந்து அந்த கேஸை முடித்து ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இல்லைனா செந்தில் பாலாஜி உண்மையிலே வாங்கினப்பா, அவர் ரொம்ப காந்தி மாதிரிப்பா அப்படின்னா வெளியில் வர போகிறார். ஆனால் என்ன பண்ணுறாங்க அரசு? ஒட்டு மொத்தமாக எல்லா கேஸையும் ஒரே ஒரு கேஸ் ஆக்கிட்டாங்க. எப்படி? 2000 பேர். இவனுக்கு நல்லாவே தெரியும் 2000 பேரை நீங்கள் எப்போ விசாரித்து எப்போ சார்ஜ் ஷீட் போட்டு எப்போ முடிப்பீங்க? அது ஒரு 500 வருஷம் ஆயிரும். கரெக்டுங்களா? அதான் உச்சநீதிமன்றம் கேட்குது. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? ஏங்க உச்சநீதிமன்றம் இப்படி கேட்டது கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நான் யாருமே குறை சொல்ல முடியாத அரசு. பார்த்தீங்களா, தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு நம்ம பேர் வந்து ஆளுநருக்கு எதிராக பெரிய அளவுக்கு நாங்கள் தான் கேஸ் போட்டு பெரிய அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். இந்தியா ஃபுல்லாக நாங்கள் தான் ரிலீஃப் வாங்கி கொடுத்தோம். ஆளுநருடைய கொட்டத்தை அடக்கிட்டோம். அப்போ நம்ம ஆதரிச்சோமா இல்லையா? மோடியுடைய அராஜக செயல்களுக்கு நீங்கள் கேஸ் போடும்போது ஆதரிச்சோமா இல்லையா? இது எப்படிங்க ஆதரிக்கிறது? இதுவும் திராவிட மாடல் அடுத்தும் இப்போவே சரியில்லை, அடுத்து நீங்கள் வரணுங்கிறீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறதுடைய கேள்வியோடைய உள்ளர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்னென்னா, இவர்களால் தியாகி அப்படின்னு ஒருத்தர் அடையாளம் காட்டப்பட்டவர், அவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் போகணும். வழக்கை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது உங்கள் நோக்கமே இல்லை. ஏன்?
வழக்கை சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் கேட்டு அக்கௌண்ட்டில் பணம் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் போட்டது யார், அப்போ இருந்த அதிகாரிகள் யார், அந்த பேனலில் எத்தனை பேர் இருந்தாங்க கேட்குறாங்களா? இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு இப்போ இது இந்த அளவுக்கு கேட்குறாங்களே, தமிழ்நாடு அரசு கொஞ்சம் என்னங்க அது அசிங்கமாக போயிருமான்னா, அசிங்கமே இல்லையே. ஏன் இவங்களும் ஒரு சங்கி தானே. எப்படி வந்து ஆளுநர் வந்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதி எது கண்டிச்சாலும் கவலைப்படாமல் போயிட்டே இருப்பார். ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை, செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் பண்ணணும், நீக்கினாரா? அதுக்கப்புறம் ஏதாவது கவலைப்பட்டார்? அது உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது, கோப்புகளில் கூட சைன் பண்ணாமல் என்னங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு கவலைப்பட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தான் சொல்கிறோம், நம்மளுடைய இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா, ஐயா காமராஜர் ஐயா உத்தமர் ஓமந்தூரார் ஒரு பூசணிக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு போலீஸ் ஸ்டேஷன். இப்படிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க இங்கே தமிழகத்தில். இப்படிப்பட்ட அதாவது என்னென்னா, இவர்கள் வந்து திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒரு குடும்பம் சுரண்டுது, கொஞ்சம் பேர் மட்டும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, வெளிப்படையாக தெரியுது அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 4 நாளைக்கு முன்னாடி தான் உயர்நீதிமன்றம் போலீஸ் ராஜ்யமாக நடக்குதுன்னு கேட்குது. சகாயம் அவர்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியாது. யார் யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க ரவுடி பசங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் இவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? கோர்ட்டு கேட்குதா இல்லையா? ஏங்க என்னங்க அது சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமான்னு கேட்குறாங்களே, எவ்வளோ பெரிய அசிங்கம். கேட்டால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்களா? உயர்நீதிமன்றம் உங்களை பார்த்து இந்த வார்த்தை கேட்குது. இப்போ கூட்டாட்சி சிதைக்கிறது யார்? நீங்களா? டாஸ்மார்க் உள்ளே வந்து ஈடி வந்தவொன்னே ஐயோ மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வரலான்னு கேட்குறீங்களா? நீங்கள் எதுக்கு அப்புறம் திருபுவனத்தை வந்து நீங்கள் சிபிஐக்கு கொடுத்தீங்க? சாத்தான் குணத்தை கொடுக்கும்போது மட்டும் எடப்பாடி பழனிசாமி முதுகெலும்பு இல்லைங்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா? அதாவது யாருமே குறை சொல்ல முடியாது, எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டு செய்திக்கு என்ன பதில்? அதுவும் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து 8 மணிக்கு விவாதம்லாம் நடத்துவாங்க, அதில் வரணும்ல, ஏன் வராது? வரவே வராது. செய்தி டக்குன்னு கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே பெண் நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கக்கூடிய தான் நிறைய பேர் இருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது? இப்போ சமீபத்தில் வந்து பத்திரிகையாளர்களாக விருது கொடுத்தீங்களே, அதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தா அது வேறு பேசலாம். அப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்களை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும், அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவரை. ஆமாம், அப்படி தான் சொல்லுது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீதியரசரே வேதனையில் எப்பப்பா இந்த கேஸ் முடியும் அப்படின்னா எப்போ முடியும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கணக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு 200-300 வருஷம் ஆகுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் இவ்வளவு தான் கேட்டுருது. அப்போ உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை முடிக்கலான்னாலும் நீங்கள் வழக்க விட மாட்டீங்க. வாய்தாக்கு மேலே வாய்தா போட்டு வாய்தா ராணி அப்படின்னு நீங்கள் வந்து ஜெயலலிதாமாவை கூப்பிட்டீங்களா இல்லையா? ஜெயலலிதா பேர் வாய்தா ராணின்னு தான் பேசுவாங்க. வாய்தா ராணி ஜெயலலிதாமா அவர்களே, அவங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாரும் செயல்படுத்துவாங்கள்ல. எனக்கு வந்து ஜெயலலிதாமா இருக்கும்போது எனக்கு முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் கொடுங்க. அவ்வளோ பக்கத்தை தமிழில் கொடுக்கணும். 10,000 பக்கமாக 20,000 பக்கமாக வந்துச்சு. நீதிபதி ஆச்சாரியான் இப்போ தான் இறந்து போனார். பெங்களூர் கோர்ட்டில் நடந்ததில் கேஸு. அதில் இப்போ அவங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டாங்க. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆளை நிறையா உள்ள தள்ளு. அப்போ இந்த 1,50,000 25,000 கொடுத்து, 25,000 ரொம்ப கம்மி, 50,000 1,00,000 கொடுத்து வேலை வாங்கி தரோம் பஸ் கண்டக்டராக வரக்கூடியவர்கள் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. அவங்களையும் நீங்கள் குற்றவாளியாக சேர்த்தா, குற்றவாளி சேர்த்தவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பணமே கொடுக்குறீங்க, கரெக்டுங்களா? இப்போ நிறைய பேர் வெளியே பிறல் சாட்சியாக வாய்ப்பு இருக்கா? நாங்கள் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க, இல்லைங்க இவர்கிட்ட கொடுக்கலீங்க. ஐயோ செந்தில் பாலாஜி ஐயோ ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் தியாகிங்க, இவர்கிட்ட நாங்கள் கொடுக்கலீங்க, அது வேற ஆளுங்க. இது என்னது இது? அப்போ எங்கே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா இவங்களுடைய நிலைமை? இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட உடனே இதை யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. நாளைக்கு இந்த வழக்கு வரும், இது ஒன்றும் வேலைக்கே ஆகாதுப்பா, நல்லா நமக்கு தெரியுது. ஏன் இவங்க வைக்கிற லாயர்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 22 லட்சம் 25 லட்சம் சம்பளம் கொடுத்து செந்தில் பாலாஜியால் வைக்க முடியும் லாயரை. இவங்க எப்படி வைக்க முடியும்? பாதிக்கப்பட்டவங்க. இன்னொன்று, செந்தில் பாலாஜியோட வழக்கு நடக்குது, கரெக்டுங்களா? இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டக்டர் டிரைவர்லாம் போய் இந்த வேலையை இருக்கவங்க, ஏன்னா வேலை இருக்கவங்க நிறைய பேர் டிரான்ஸ்ஃபருக்காக கொடுத்தாங்க அந்த பணம். அவங்கெல்லாம் போய் இப்போ வந்து நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சொல்ல முடியுமா? ஒரு அமைச்சருக்கு எதிராக சொல்ல முடியுமாங்க சாமானியன்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர் வேறு சிஎம் தியாகிங்கிறாரு, போலீஸ் எப்படி விசாரிக்கும்? இதையெல்லாம் மறைத்து விட்டு நீங்கள் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் சொல்கிறோம், இப்போ நீ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும், முதலையாவது நினச்சிட்டு இருப்போம் செந்தில் பாலாஜி சீக்கிரம் சிறைக்கு போகிறாருன்னு. செந்தில் பாலாஜி சிறைக்கு வாய்ப்பே இல்லை, சொல்ல முடியாது. அவர் மினிஸ்டரானாலும் ஆக்கிடுவாங்க. செந்தில் பாலாஜி அதுக்கு வேறு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் பார்க்குறவங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது. என்னங்க அந்த செந்தில் பாலாஜி அமைச்சர்
ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருங்க, ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நாங்கள் பார்த்தோம், விசாரித்து பார்த்தபோது அவருக்கு ஒன்றும் குறை இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னு அவர் விட்டுருவாங்கன்னு அவர் தரப்பில் நினைக்கிறாங்க. சட்ட நிபுணர்களை வைத்து நம்ம வாதாடி செந்தில் பாலாஜி ஒரு குற்றமற்றவர், இவர் வந்து அந்த அந்த டைம்லலாம் இவர் அக்கௌண்ட்டில் காசே இல்லைங்க, இல்லைங்க காசு இருந்தது, இல்லைங்க காசு இல்லைங்க, அது வந்து யாரோ தெரியாமல் போட்டாங்க, இவர் காசே இல்லை, இவரே பாவம் வாடகை வீட்டில் இருக்காரு, ஐயோ ஆமாம் சிஎம்கிட்ட கூட காசு கேட்டார் பொழுது, சிஎம்ஏ என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு கூட சொன்னார், எழுதுவாங்க. நம்மளும் ரொம்ப சீரியஸாக பார்ப்போம், ஆமாப்பா முதலமைச்சர்கிட்ட காசு இல்லைப்பா, பாவம் செந்தில் பாலாஜி எப்படிப்பா கொடுப்பாரு, அவரே சம்பளத்தில் இருக்கார், அவருக்கும் குடும்ப குட்டிலாம் நிறையா இருக்குல்லப்பா, செலவாயிருக்கும் இல்லைப்பா, ரொம்ப சீரியஸாக நம்மகிட்ட பேசுவாங்க. இதுக்கும் வந்து திராவிட பார்த்தீங்களா, திராவிடத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் திராவிடத்தை காப்பாற்றுறேன்னு இருக்காருங்க. அதாங்க சிஎம். தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருங்க இருக்கா? இந்த குடும்பத்தை விட்டா யோசனை பாருங்க, தமிழ்நாட்டை காப்பாற்ற யார் இருக்கா? குடும்பமே உழைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்காக, ஓட்டு சத்தம் இல்லாமல் வந்து போட்டு போவீங்களா? சொல்ல முடியாதுங்க. இனிமேல் நான் காலம் போகிற போக்கெல்லாம் பார்த்தா வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கும் சில பேர் நியாயத்தை கற்பிக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாகுது. என்னங்க நியாயம் அது? இப்போ நானும் மற்றவங்களோ சொன்னால் நம்ம கோவப்படுறது நியாயம். உச்சநீதிமன்றம் சொல்லுதுங்க, உயர்நீதிமன்றம் சொல்லுதுங்க, நீங்கள் டாஸ்மார்க் வழக்கில் வந்து முறையீடு பண்ணும்போது யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா சார்? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஒரு தம்பி என்னடா 120 கோடிக்கு நான் வாட்ச் வச்சுருக்கேன்னு இன்ஸ்டாவில் போடுறாரு, இன்ஸ்டாவில் பதிவை நீக்கிறாரு. இன்னொரு மாப்பிள்ளை பல கோடிக்கு வாட்ச் கட்டியிருக்காரு. கொஞ்சம் யோசனை பாருங்க. நீங்கள் அடிக்கடி பேப்பர்லாம் நிறையா எடுத்து வீடியோ போடுறீங்க, என்ன இந்தியன் எக்ஸ்பிரஸில் எங்களை புகழ்ந்து பேசியிருக்காங்க, எக்கனாமிக் டைம்ஸில் புகழ்ந்து பேசியிருக்காங்க, அதில் புகழ்ந்து மக்கள் புகழ்ந்து பேசுகிறாங்களான்னு சொல்லவே மாட்டீங்களே. இவங்கெல்லாம் புகழ்ந்தாங்க ரைட்டு, இவங்க எதுக்கு புகழ்ந்தாங்கன்னு மக்களுக்கு தெரியாமே இருக்கும். ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி திராவிட மாடலுங்கிறத விட்டா உலகமே வியந்து பார்க்குது. ஆப்பிரிக்கா நாட்டில் பெண்கள்லாம் கொண்டாடுறாங்க, இப்படி ஒரு மாடல் நம்ம பார்க்கலன்னு. முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க, முதலமைச்சர் பார்த்துட்டு இருந்த கைத்தட்டத்தெல்லாம் விஷுவல் பார்த்துருப்பீங்க. அப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இந்த பாராட்டு பிடிக்குதுங்கிறது சேகர் பாபுக்கு தெரியுது. அதனால தான் அவர் அந்த அந்த பெரிய போஸ்ட்டில் இருக்கார். இன்னும் இன்றைக்கி சிஎம்டியில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? 184 அடிக்கு முருகர் சிலை வைக்கிறோம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். திராவிட மாடல் அரசு அது. நிறைய பேர் தந்தை பெரியாருங்கிறீங்க, அதுங்கிறீங்க. தந்தை பெரியார் அவர்கள் இதான் வலியுறுத்தினார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். திராவிட மாடல் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் முருகன் மாநாடு எந்த பெரிய தந்தை பெரியாரோ அறிஞர் அண்ணாவோ இல்லை கலைஞர்களோட வழி வந்தவர்கள் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா அது? அதனால் இவர்களுடைய இன்னொன்று பிஜேபிக்கு காவடி எடுக்க எப்போயும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமையா? என்னங்க அது சொல்கிறது யார்? திமுகவுடைய அமைச்சர். முதல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை மோடி வந்து தமிழகத்துக்கு வந்தால் அது வந்து துக்க நாள். இப்போ என்ன மாறி போச்சு? அதாவது சமயத்துக்கு ஏற்பாடு மாறுவாங்கல்ல, இவங்க அப்படி இல்லை. சென்ட்ரலில் யார் இருந்தாலும் இவங்க அடிபணிஞ்சு போகிறவங்க தான். இவங்களுக்கு வீரர்கள்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம வேணால் சொல்லிக்கலாம் இவர்கள் வீரர்கள்னு. சரி, நம்ம பிஜேபி எதுக்குறாங்களே நம்ம ஆதரவு கொடுத்துட்டு இருந்தா இவங்க அடிக்கிற கொள்ளை எல்லாம் மீறி போகுது. அதையும் தாண்டி பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுருக்காங்க பார். திருப்பரங்குன்ற விஷயத்தை எவ்வளோ தூரம் பெரிய ஆளாக்குனது யார்? இஸ்லாமிய கைதிகள் விடுதலைன்னு சொன்னீங்களே, வந்து எத்தனை இஸ்லாமிய கைதிகளை விடுதலை கொண்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் அதுவும் ஒன்றா நடக்காது. மா சுப்பிரமணியம் வழக்கு ஏற்கனவே அரசியல் அமர்வு சபைக்கு போயிடுச்சு. மாசு அவர்களுடைய வழக்கு ஏன் ஒரு தொழிலாளிகிட்டேருந்து லேண்டை வாங்கக்கூடாது, வாங்கியிருக்காரு, அந்த கேஸ் அங்கே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து மாமியாருக்கு வந்து கவர்மெண்ட் இடத்த வாங்கி போட்டு சைதா பட்டேல், அது ஒரு கேஸ். துரைமுருகன் மேலே கேஸ் இல்லாத ஒரு அமைச்சரே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் கேஸ் போடுவாங்க, திமுக ஆட்சி வந்தோடனே உடனே வந்து அந்த வழக்கெல்லாம் டக்குன்னு விடுவிக்கப்படுவாங்க. அதை யாராவது சுமோட்டாவாக எடுத்தால் உடனே அவங்க கோவம் வந்துடும், அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி திராவிட மாடல் அரசியல் இருக்கக்கூடிய பல தவறுகளை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நியாயமாக நம்ம கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும்? இதுக்கும் திமுகவுக்கு விட்டு கொடுக்குறவங்கள தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பாசிச பாஜக ஆமாங்க, அவங்க பாசிச பாஜக தான், மாற்று கருத்து இல்லையே. அதையும் பேசணும். அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்தியாவை எந்த அளவுக்கு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, இந்தியாவை எவ்வளோ துண்டாடி, அதையும் பேசுவோம். அதான் உங்களையும் பேசணும்ல. அதை காரணம் காட்டி உங்களை பேசாமல் இருக்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.